வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் கவியோட நான். இன்றைக்கி நம்ம கவியோட நானில் பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேப் கழிச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அப்படி உங்களுக்கு எங்கேயாவது போர் அடிச்சிச்சு அப்படின்னா எந்த இடத்துல போர் அடிக்குதுன்னு சொல்லுங்கள், நம்ம வீடியோ வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்டனிங், கொஞ்சம் குக்கிங், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா புதினா கட் பண்ணி ஃபுல்லாகவே நிறைய வளர்ந்துருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோன்னா திரும்ப நெக்ஸ்ட் துளிர் விட்டு வளர்ந்துடும். இப்போ வெயில் வந்துருச்சு, ரொம்ப கருகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா தெளித்து வச்சுட்டோம்னா நல்லா வளர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருந்து பிடுங்குற புதினால தான் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லீவ்ஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த வாசனையும் அப்படி கடையில் வாங்குகிற புதினாலலாம் இந்த அளவுக்கு ஸ்மெல்லே வராது. நம்ம வீட்டு புதினா ஒரே ஒரு இலையை கிள்ளி நம்ம வச்சோன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த சைட் ஃபுல்லாத்தையுமே செடியெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் அதை லைக் பண்ணி ஒரு ஆசையோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது அதோட அவுட்புட் சூப்பராக இருக்கும். நீங்களே வேணால் நிறைய நாள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி இது சமைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சமைக்கும் போது ரொம்ப சூப்பராக வரும். பட் ஒரு சில நாள்னாச்சா என்னடா டெய்லி நம்ம சமைக்கிறோமே, டெய்லி இதை செய்கிறோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் போது அன்றைக்கி அந்த டிஷ் சொதப்பிட்டு வரும். அந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட் மாறும்போது ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு ரொட்டீனாக போயிட்டுருக்க லைஃப்லேருந்து ஒரு சின்ன பிரேக், அப்படியே டூருக்கு போகணும், ஹோட்டல் போயிட்டு ரூம் போட்டு ஸ்டே பண்ணணும் அப்படிலாம் இல்லை. சின்னதாக ஒரு போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு டைமை ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கேஷுவலாக உட்காந்து நல்லா ரிலாக்ஸ்டாக பேசிவிட்டு திரும்ப உங்கள் வீட்டில் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சின்ன பிரேக்கே உங்கள் லைஃப்பில் ரொம்ப பெரிய சேஞ்சஸாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க, இல்லை டிப்ரெஸ் ஆகாமல் இருப்பீங்க, அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். நம்ம லைஃபே ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு 10 to half an hour நம்ம வெளியில் போயிட்டு வர்றது நம்மளுக்கு அப்படியே செம்ம ஸ்மூத்திங்காக இருக்கும். நம்ம லைஃபே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்க மேலே டக்குன்னு அதுவும் லேடிஸ்க்கெல்லாம் இந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த டைம்லலாம் டக்குன்னு எரிஞ்சு விழுவும். அந்த மாதிரி எரிஞ்சு விழும்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு half an hour ஒரு டீ கடைக்கு போய் உட்காந்து அழகாக ஸ்மூத்தாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அப்படியே கசகசன்னு இருக்கிற இடத்துல போய் இல்லாமல் ஸ்மூத்தாக அவுட்டரில் போயிட்டு ஸ்மூத்தாக ஒரு இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ்டாக ஒரு காஃபி குடிச்சிட்டு ஜாலியாக பாருங்களேன், உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். உங்கள் மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும். கவிக்கும் மித்துக்கும் இந்த நூல் கயிறு இந்த மாதிரி எது கிடைச்சாலும் சரி அவ்வளோதான். அதை எடுத்து அந்த இடம் ஃபுல்லாக கட்டி வைக்கிறது, அதை அவுக்கிறதுக்குள்ளார நான் படுற பாடு இருக்கே. இந்த பேண்ட்லலாம் ஒரு லேஸ் கொடுத்துருப்பாங்கள்ல டைப் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த ஷூஸ்லலாம் கொடுத்துருப்பாங்க, அந்த லேஸ்லாம் ஒரு ட்ரெஸ்ஸில் கூட இருக்காது. எல்லாத்தையுமே பிரித்து சைக்கிளில் கட்டுறது, செவுத்தில் கட்டுறது, கயிறில் கட்டுறது, கம்பியில் கட்டுறது, கொஞ்சம் அசந்தோன்னா நம்ம காலையும் சேர்த்து கட்டிடுவானுங்க. அந்தளவுக்கு இந்த நூல் மேலே கிரேஸ் ஆனவங்களுக்கு என்னன்னு தெரில. நம்மலாம் இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம்னா ஐயோ சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்களேன்னு சொல்லி அதை நினைப்போம், சாப்பிட போகலாம் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கவியும் மெத்துவும் இருக்காங்களே, நூல் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்க ஒரு சின்ன ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் மிளகு, சோம்பு, சீரகத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாட்டான தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சத்தூள், உப்பு half ஸ்பூன்ஸ் போட்டுட்டு முட்டையை நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி 2 கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா ஒரு 3 to 4 minutes அது பார்த்திங்கன்னா நல்லா ஆல்ரெடி குக்கானது தான். சும்மா நம்மளுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி. இதில் நீங்கள் தேவைப்பட்ட பெப்பர் இல்லை மிளகாய் தூள்ஸை கூட சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு ஒரு 5 minutes விட்டுட்டிங்க அப்படின்னா மொத்தமாகவே 5 minutes, ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், ரப்பர் மாதிரி ஆகிடும். மொத்தமாக ஒரு 5 minutesக்குள்ளாரே நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த எக் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதே வானலில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் அதே எண்ணெயில் தான் செய்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுட்டு இப்போ நீட்டாக கட் பண்ண ஆனியன் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
பெரிய வெங்காயமாக சேர்த்திங்கன்னா இன்னுமே நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. நெக்ஸ்ட் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 1.5 தக்காளி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி சாஃப்டாக குக் ஆகணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். அப்போ வந்து கிரேவியோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பவுடரை வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இல்லைனா மிக்சர் ஜாரில் ஓட்ட முடியாது. போட்டு அரைச்சிட்டு அதையும் இது கூடவே நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்து மேஷ் ஆகி வந்துடும். நம்மளுக்கு இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும். செஞ்சுட்டு அதை மூடி வச்சு வேகிறதுக்குள்ளார இந்த சைடில் ஃபுல்லாக கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுற பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. நம்ம வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக போட போகிறோமோ அதையும் அந்த எக்கையும் மட்டும் நான் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டேன் அந்த இடத்த விட்டுட்டு. ஸோ நம்ம சமைச்சு முடிச்சுட்டு போகும்போது நம்மளுக்கு எந்த வேலையுமே இருக்காது, நீட்டாக நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எக்கையும் உள்ளார சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அந்த மசாலா எல்லாமே இந்த எக்கோடு சேர்ந்து பைண்ட் ஆகிட்டு சூப்பராக இருக்கும். மஞ்சக்கருவெலாம் சாப்பிட மாட்டாங்கல்ல அவிச்ச முட்டையில், பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சக்கருவை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா மஞ்சக்கருவில் எல்லா அந்த மசாலா எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அவ்வளோதான். நம்மளோட லாஸ்ட்டாக வந்து பச்சை மிளகாய் 2ஆக கீறின பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நீங்கள் இறக்குனீங்கன்னா நம்மளோட எக் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு, எப்பயுமே மோஸ்ட்டாக ரஸ்க்கு பிஸ்கெட் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட மாட்டோம். பட் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் டெய்லி சாப்பிடுவோம்ல. பட் இப்போல்லாம் தான் எதை சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி எடுத்துக்குவோம். இந்த ஒரு கப் ஆஃப் காஃபியோட இந்த ஈவினிங் வந்து ரிலாக்ஸ்டாக போயிடுச்சு. காலையிலேருந்து பிஸியாக இருந்தாலுமே சாயந்தரம் அப்படி ரிலாக்ஸாக போயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு எங்கேயாவது போர் அடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கேன்னு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் ரிலாக்ஸ்டாக இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் கார்டன் ஃபுல்லாக நான் அரேஞ்ச் பண்ணது. ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, நம்மளுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது கண்ணுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். பை, see you all, take care.